ஹாய் கிரானிக் லேர்னர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், ஆனால் அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதில் நீங்க பார்க்க போறது ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறது தான் பார்க்க போறீங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு அது பேர்லயே இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளையோ நீங்க ஏதோ ஒரு பர்சனை டிஃபைன் பண்றீங்களோ, இல்ல நீங்க ஏதோ ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்றீங்களா இருக்கட்டும், அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் நான் ஒரு டாகை டிஃபைன் பண்றேன்னு வைங்க, அதுதான் எனக்கு டாகுங்கிறது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டாகை நான் எப்படி டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா, டாக் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நான் பேசுறேன் அப்படின்னா அதை ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு டாக் என்னவா இருக்கும், நான் அந்த டாகோட ப்ரீட் எடுக்கிறேன் அண்ட் அந்த டாகை பத்தின ஏஜ் எடுக்கிறேன். இப்படி நான் டாக பத்தி சில விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னா அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது போக நான் இந்த டாக் எப்படி நடந்துக்கணும்னு சில விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது மெத்தட்ஸ். சில ஃபங்க்ஷன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு நான் அந்த டாகை வந்து டிஃபைன் பண்ண ட்ரை பண்றேன், இப்படி எல்லாம் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது மெத்தட்ஸ். ஸோ டு கோட் த பிஹேவியர்னு சொல்லலாம். ஸோ அது மெத்தட்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் த்ரூ மெத்தட்ஸ். ஸோ இந்த டாகுங்கிறது எப்படி இருக்கணும்னு அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்றது த்ரூ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டிஃபைன் பண்றோம். இதுதான் ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட். இது டாகுங்கிறத விட ஜென்ரலா வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆப்ஜெக்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு ரெண்டு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி டிஃபைன் பண்றது அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்றது மெத்தட்ஸ். இதுதான் சிம்பிளா ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸை ஆக்சுவலா நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் கிளாஸஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வரும். ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்டுக்கோட டிஃப்ரென்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட்ங்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மெத்தட்ஸ் வச்சு ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட். கிளாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ப்ளூ பிரிண்ட் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட். கிரியேட் த ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து ஆக்சுவலா கிளாஸ். ஆப்ஜெக்ட்ங்கிறது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், பட் கிளாஸ்ங்கிறது ஒன்னே ஒன்னு வச்சு நம்ம நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். எப்படின்னு கேக்குறேன், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட கிளாஸோட ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, டாகுங்கிறது என்னோட கிளாஸோட நேம், அதோட ப்ளூ பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னு வைங்க, இதுல வந்து நான் பிரீட் அண்ட் ஏஜ் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடயே சேர்த்து நான் ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த டாகோட பிரீடையும் ஏஜையும் பத்தி எனக்கு சொல்ல போகுது. அதான் இந்த மெத்தட். It is going to say the breed and age. It's the method. ஸோ ஒரு டாக் இருக்கு, அந்த டாகோட ப்ரீடும் ஏஜும் நான் எடுத்திருக்கேன், அதை சொல்ல வைக்க போறேன் அப்படின்னா அதுதான் மெத்தட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட்ங்கிற இடத்துல நான் டாக் ஒன்னு கூப்பிடுறேன்னு வைங்க. டாக் ஒன்னு கூப்பிட்டு நான் இந்த கிளாஸை டிஃபைன் பண்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுலயே வந்து நான் செகண்ட் ஆப்ஜெக்ட் திருப்பியும் டாக் டூன்னு கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் டாக் டூன்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஒன்னு கிரியேட் பண்ணலாம்.
சோ இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸையே ப்ளூ பிரிண்டா யூஸ் பண்ணி எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து ஆக்சுவலா கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கிளாஸ்ங்கிறது ப்ளூ பிரிண்ட் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டியில நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி எனக்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். சோ என்னோட ஃபர்ஸ்ட் டாகோட ப்ரீட் பாத்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரைவர்னு வச்சுப்போம். அதோட ஏஜ் 2ன்னு சொல்றேன். அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் நான் ஹஸ்கின்னு சொல்றேன். அதோட ஏஜ் பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரீட்ஸ் வந்து நான் சொல்லிட்டே போறேன்னு வச்சுக்கோங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் அதோட ஏஜ் வந்து 3ன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்படி எல்லாம் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டாக்ஸை யூசிங் திஸ் கிளாஸ் இவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகணும், அதை வச்சு நான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இது என்னங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷனா பார்ப்போம். பைத்தன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளாட்ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா, இது ஸ்பைடர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மேல பார்த்தாலே தெரியும், SPYDER. ஜூபிட்டர் நோட்புக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுவும் இட் இஸ் அ வைட்லி யூஸ்ட் பிளாட்ஃபார்ம். நீங்க அதை யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, என்ன ஆன்லைனா கம்பைலர் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் முக்கியமா ஸ்பைடர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு டம்மியா ஒரு வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. x = 10. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு x = 10ன்னு. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ணா இந்த சைடு வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர்ல உங்களுக்கு எக்ஸ்ங்கிறது அந்த வேரியபிளோட நேம், 10ங்கிறது அதோட வேல்யூன்னு காட்டும் பாத்தீங்களா? அதுக்குதான் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட எனக்கு விஷுவலா உள்ள எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஸ்பைடர் எடுத்திருக்கேன். ஸோ இப்ப பார்ப்போம். நான் இந்த வேரியபிளை டெலீட் பண்ணிடுறேன். வேரியபிளை டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ண போறேன். கிளாஸ் டாக்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ண போறேன். இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறேன்னா, சில ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணி வைக்க போறேன். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ செல்ஃப்ன்னு நான் இதுல சொல்றதுதான் ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டிஸா இருக்க போகுது. இதை நீங்க என்னவா வேணா வச்சுக்கலாம். ஸோ செல்ஃப்ன்றது வேண்டாம் அப்படின்னா மை டாக் நான் வச்சுப்பேன். ஸோ இந்த கிளாஸ் இனிஷியலைசேஷன், இந்த கிளாஸ்ங்கிறதோட பேரு டாக்னு வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுதான் DEF. அஸ்யூமிங் இந்த வீடியோ நான் பண்றது பிகினர்ஸ்க்காக கிடையாது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு லைட்டா பைத்தன் தெரியுங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் போயிட்டு இருக்கேன்னா. ஸோ இப்போ இனிஷியலைசேஷன் ஒரு சின்னதா ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை நீங்க ஈஸியா இதுக்குள்ள டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இப்படி போட்டாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த மை டாக்ங்கிறத கால் பண்ணி டாட் ரீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றேன். ரீட் அண்ட் மை டாக் டாட் ஏஜ் = ஏஜ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறேன்னு வைங்க. டாக் 1ங்கிறது தான் அந்த ஆப்ஜெக்ட். இந்த டாக் 1ல நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா, டாக்ங்கிறத கால் பண்ணி எனக்கு ப்ரீடையும் ஏஜையும் உள்ள பாஸ் பண்ணலாம். என்ன 3 பேராமீட்டர் இருக்கு, 2 தான் பாஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பை டிஃபால்ட்டா உள்ள இருக்கிற இன்டர்னல் மெத்தட்ஸ் ஒர்க்கிங்காக யூஸ் பண்றது. அதனால நம்ம வெளியே கூப்பிட மாட்டோம். ஸோ வெளில யூஸ் பண்றது ப்ரீட் அண்ட் ஏஜ் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரீட் அண்ட் ஏஜ் நான் இங்க கொடுக்க போறேன். breed I'm gonna say golden retriever and age பாத்தீங்கன்னா 2 டிஃபைன் பண்றேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நான் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிரிண்ட் டாக் 1 போட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஃபைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் வருது. அது போக உங்களுக்கு அவுட்புட்னு எதுவும் வராது. பிகாஸ் இதோட பிஹேவியர்னு சொல்லி நான் ஒன்றும் செட் பண்ணல. மெத்தட்ஸ் இல்ல. ஸோ நான் மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ண போறேன். ஸோ மெத்தட்ஸ் டிஃபைன் பண்றதுக்கு திருப்பியும் ஒரு DEF ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போட்டு உள்ள
டாகோட டாக் சேயிங்னு போடுறேன். இப்படி ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்றேன். சோ டாக் இத சொல்ல போகுது இப்போ. அதான் அதோட பிஹேவியர். இதுல மை டாக்ங்கிறத திருப்பி நான் பாஸ் பண்றேன். மேல மை டாக்னு ஒரு பாராமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது திருப்பி இங்க உள்ள பாஸ் ஆகுது. சோ அடுத்தது இங்கே வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ரிட்டர்னுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து வெளியே நான் பிரிண்ட் பண்ணும் போது ஒரு விஷயம் வெளில பாஸ் ஆகுது, அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அந்த கண்டென்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். சோ இங்க ரிட்டர்ன்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். டாக் இஸ் சேயிங் ஹலோ ஐமான்னு சொல்லிட்டு மை டாக் டாட் ரீட் என்னவோ அதை அந்த டாக் சொல்லணும். சோ இங்க நான் ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணேன். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது கரெக்டா ஒர்க் ஆகுங்கிறதுனால நான் ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்றேன். ஹலோ ஐ எம் அ கோல்டன் ரிட்ரைவர்னு சொல்லிட்டு அண்ட் ஐ ஆம் திருப்பியும் பிளஸ் மை டாக் ஏஜ் பிளஸ் இயர்ஸ் ஓல்ட். இதுதான் இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டாக் இஸ் சேயிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா, அதை நான் இங்க வெளியே கால் பண்ண போறேன். கால் பண்ணாதான் எனக்கு வந்து அந்த டாக் என்ன சொல்லுதுங்கிறத வெளில சொல்லும். ஆப்ஜெக்ட் உள்ளதான் ஆப்வியஸா டாக் இஸ் சேயிங்ங்கிறது இருக்கு. ஸோ டாக் ஒன்னுங்கிறத கால் பண்ணி உள்ள டாக் இஸ் சேயிங்க நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி கோல்டன் ரிட்ரைவர் 2ங்கிறது செட் ஆயிருக்கு. இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே பிளஸ் போட்டுட்டேன் தெரியாம. இதை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் இங்க பார்த்தா தெரியும். ஹலோ ஐ எம் அ கோல்டன் ரிட்ரைவர் அண்ட் ஐ எம் 2 years ஓல்டுங்கிறத இங்க சொல்லுது. இதுக்காக தான் ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். செகண்ட் தேர்ட் கோல்டன் ரிட்ரைவரா நான் மாத்த போறேன். ஹஸ்கி இதோட ஏஜ் 1 அண்ட் டாக் 1ன்னு இருக்கிறத 2ன்னு மாத்துறேன். ஸோ இது டாக் 2 டிஃபைன் பண்றதுக்கு, என்கிட்ட இருக்க தேர்ட் டாகை டிஃபைன் பண்றதுக்கு இப்படி கோல்டன் ரிட்ரைவர் எடுத்துட்டு I'm gonna say German Shepherd age 3. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதை திருப்பி ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 3 லைன்ஸ் அவுட்புட்டா வரும். ஹலோ ஐம் அ கோல்டன் ரிட்ரைவர் அண்ட் ஐம் 2 years old. ஹலோ ஐம் ஹஸ்கி ஐம் 1 years old. அண்ட் ஹலோ ஐம் அ ஜெர்மன் ஷெப்பர்ட் ஐம் 3 years old. ஸோ இங்க 3 ஆப்ஜெக்ட் டிஃபைன் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல ஒண்ணு மட்டும் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏஜ் அண்ட் பியர்டு வந்து இன்ட் அண்ட் ஸ்ட்ரிங்கா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிங்ங்கிறது டேட்டா டைப் வேர்ட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு, இன்டீஜருங்கிறது நம்பரை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. டாக் இஸ் சேயிங் வந்து ஒரு மெத்தடா இருக்கு. அது என்ன மெத்தட்னா அதுக்குள்ள என்ன எழுதி இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுங்கிறது தான் மெத்தடோட நேம். ஸோ உள்ள ஆப்ஜெக்ட் உள்ள என்ன வேரியபிள்ஸ் டிஃபைன் ஆயிருக்கு, என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆயிருக்குன்னு இதுக்குள்ள பாத்துக்கலாம் நீங்க. இந்த ஒரு மெயின் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா, இங்க ஏன் ஸ்ட்ரிங்ங்கிறதுல என்க்ளோஸ் பண்ணி ஏஜை யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க கேக்குறதா இருந்தா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்ப நான் இதை எடுத்துட்டேன்னு வைங்க, ஏஜோட டேட்டா டைப் நான் இங்க ஆல்ரெடி காட்டின மாதிரி இன்டீஜர்ல இருக்கு. ஏஜ் வந்து இன்டீஜரா இருக்கு. ஸோ அதை நான் ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் கன்கேட்டினேஷன் ஆப்ரேஷன். ஹலோ ஐம் அ டாக் வந்து இங்க கோல்டன் ரிட்ரைவர்னு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்ஸா தான் இருக்கு. அதெல்லாம் வந்து கன்கேட்டினேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்றது தான் பிளஸ். இப்ப நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா உங்களுக்கு எரர் காட்டுது பாருங்க, cannot concatenate string into integerன்னு. ஏன்னா இங்க ஏஜ் வந்து ஸ்ட்ரிங்கா இல்ல இன்டீஜரா இருக்கு. ஸோ அதனாலதான் ஒரே ஒரு ரீசன், இதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க இதை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டா ஒர்க் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் யூஸ் பண்ணும்போது எங்க நம்பர்ஸ் வருதோ அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தப்பா ஒர்க் ஆகும்.
ஸோ தேங்க்யூ. ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் நான் கிளாஸஸ் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கிளாஸுங்கிறது ஆப்ஜெக்ட் ரெடி பண்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரீட் அண்ட் ஏஜ் ப்ராப்பர்ட்டிஸா கொடுத்துருக்கேன். அண்ட் அதை வச்சு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது டாக் 1, டாக் 2, டாக் 3ன்னு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த கிளாஸ் டாக் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ ஒரு டாக் ஒரு கேரக்டரிஸ்டிக் கொடுத்து அது பிஹேவ் பண்ண வச்சிருக்கேன். இதுதான் இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோல இன்னொரு ரூப்ஸ் கான்செப்டோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.